எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கூழாங்கல் எடுக்கிறான்னு சொல்கிறப்ப நம்ம தம்பி ஒரு படம் எடுக்கிறானா அப்படின்னு அந்த இடத்துல போய் நின்று அவன் சாப்பிட்டு இது அதாவது என்ன சொல்கிறேன் டைரக்டர் சொல்லுவாங்கல்ல ஆக்ஷன் சொல்கிறத பார்க்கவுமே எங்களறியாமல் ஒரு இது வந்துச்சு. நான் வந்து முத ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு எந்த ஸ்கிரிப்ட் எழுதினாலும் சும்மா தனுஷ்கோடிக்கு போய் நான் வந்து சும்மா கடல்கிட்ட வாசிச்சு காட்டுவேன். எப்பயுமே இந்த கொட்டுக்காலியா இருக்கட்டும், இனிமேல் வர்றதா இருக்கட்டும், கூழாங்கல்லும் அப்படித்தான். அம்மா சினிமாக்கு போறது பிடிக்கலையாம அது என்ன பண்றது அவங்களுக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட அதிகபட்ச ஆட்சி கூழாங்கல்ல இருந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அங்கே ஃபெஸ்டிவல்ல ஸ்க்ரீன் ஆனிச்சு. அங்கதான் ஃபர்ஸ்ட் கூழாங்கல் பார்த்தேன். உண்மையே சொல்லணும்னா நான் யோசிச்சு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன படத்துல என்ன சொல்றாங்க. உட்காந்து பார்க்க முடியல. இது என்ன திரும்ப கட் சொல்லிக்கிட்டே திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இது என்ன போனே முதல்ல அப்படின்னு. ஆனா அதை உள்வாங்கி அவன் வந்து எடுத்ததுனாலதான் அவன் இந்த நிலைமையில வந்து நின்றுகிட்டு இருக்கான். அவங்கதான் எல்லாம் தான் நீ சொல்றதுதான் ஒன்னா சொல்றது. எமோஷனல் ஆகிறனால எங்கனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. பார்த்தாலே தெரியல இங்க இருந்து போய் ஒரு ஆளா மாறுறதுன்றது இருக்குல்ல, அதுக்கு இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் முக்கியம். அது அவங்க முன்னாடி பேச எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி உங்களோட கிராமத்திலே வந்து சந்திச்சதுல. ஸோ ஃபேமிலி எல்லாரும் வந்து உங்களுக்காக வந்திருக்காங்க. உங்க நண்பர்கள், குடும்பம், தங்கச்சி, மாமா, குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லார பத்தியும் நீங்க பேச போறீங்க. அதை விட முக்கியம் அவங்க எல்லாரும் உங்களை பத்தி என்ன பேச போறாங்கன்றத பாக்குறதுக்காக கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கும். உங்களுக்கு இந்த குடும்பம் எவ்வளவு முக்கியம், குடும்பத்தோட பங்கு உங்களுடைய வளர்ச்சியில எவ்வளவுன்றதுன்னு ஆரம்பிச்சு அம்மால இருந்து ஆரம்பிச்சு இங்க இருக்க எல்லாரும், பாப்பால இருந்து தம்பில இருந்து எல்லாரும் பேச போறாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்கண்ணே. குடும்பம் தான் எல்லாமே. என்ன பண்றது, என்னோட முதல் படம், ரெண்டாவது படம், இது எல்லாமே இவங்கள சார்ந்து இவங்களோட அனுபவங்கள் வழியா எனக்கு கிடைச்ச கதைகள் தான். அது இவங்க முன்னாடி இப்போ இந்த கொட்டுக்காளி வந்து பேசுறது ரொம்ப சரியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே கொட்டுக்காளி தான். என் ஒய்ஃப்லேருந்து ஆரம்பிச்சு தங்கச்சி எல்லாரும், எங்கள் அம்மா எல்லாருமே கொட்டுக்காளி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு தான் அந்த டைட்டிலும் கூட. அவங்க முன்னாடி இதை பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர்ண்ணா. ஏன்னா இப்போ நீங்க வேடன் மேடையிலுமே சரி, பேட்டிகளுமே சரி, எவ்வளவு முக்கியம் ஃபேமிலி. ஏன்னா நீங்க தங்கச்சி பத்தி பேசும்போது இந்த அக்கா வந்திருந்தாங்க நம்ம அவார்டு ஃபங்க்ஷனுக்கு, எவ்வளோ எமோஷனாக நாங்கள் உங்கள் கையில் விருது அது வெற்றிமாறன் சார் கையால் வாங்கினது வந்து ரொம்ப எமோஷனாகி பேசினாங்க. ஸோ அப்போது எவ்வளோ பாதைகளை கடந்து வந்திருக்கீங்க எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ குடும்பமாக நம்ம வந்து குடும்பத்தோட பங்குன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அது ஒவ்வொருத்தரும் அவ்வளோ இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்கலாக, குறிப்பாக மனதளவில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறதுன்னு ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து போகலாம். இல்லை, அது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அடிக்குறக்கா ஒரு ஏதாவது சின்ன பிரச்சனை தான் சொல்லுவேன், கடப்பரை வச்சு குத்துற வேலையா நான் உங்க கூட சண்டை போட்டு போய் நான் வந்து அவங்க குத்தி போட்டு ஏதாவது சம்பளம் வாங்கிட்டு வர்றதுக்கு, மூளை சம்மந்தப்பட்டது, மனசு சம்மந்தப்பட்டது அப்படின்ட்டு இதை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து திரும்பி கொடுப்பாங்கன்னு நம்புறேன். அவ்வளோதான். சிறப்புனே. ஸோ அம்மால இருந்து ஆரம்பிச்சிடலாமா? பொதுவாக ஆரம்பிச்சிடலாம். இப்போ இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தனா எங்க நம்ம ஊர்ல திருவிழா நடக்கும், மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுவாங்க, கூட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க வர சொல்லியா கூட்டம் கம்மியா இருக்குன்னு. இப்போ இதுல எப்படி பேருக்கு மைக் கொடுத்து எவ்வளோ நேரம் ஓட தெரியல. ஓகே, இது எங்க அம்மா சாந்தி. வணக்கம். இவங்களோட பேர் தான் நம்ம கொட்டுக்க கூழாங்கல்ல சாந்தி காட்டப்படாத சாந்தி இருக்காங்கல்ல, மாதிரியா இந்த மாதிரி நிறைய சாந்திங்க. அப்புறம் வந்து எங்க மாமா, எங்களுக்கு எல்லாம் இவர் தான் தாய் மாமா. எங்களை வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த பேர் அவர் வீடு தான். இங்க பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். இவர் தான் எங்களுக்கு எல்லாமே, எல்லா இடத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்று எங்களை எல்லாத்தையும் பார்த்து எதுனாலும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பண்றது இவர் தான். எங்க மாமா மனோரமா மாமா, எங்க தேவியத்தை. அது வந்து பெரிய கொட்டுக்காளி நானும் சொல்றேன். அவ்வளவு போராட்டம், அவ்வளோ சிக்கல், இவங்களாம் தான் எனக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பயர். தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையில டெய்லி சந்திச்சுட்டு இருக்க போராட்டம் இருக்குல்ல, அதுதான் இவங்க. எங்க அக்கா ராசக்கா, அது வந்து ஆமா, அவங்க வந்து அவங்களாம் கொட்டுக்காலில் நடிச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் கொட்டுக்காலில் நடிச்சிருக்காங்க அப்படின்றது. இவர் வந்து முத்துப்பிள்ளை, இதுவும் கொட்டுக்காலில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான எனக்கு வந்து மீனா,
இன்னும் மீனா வந்து இந்த கொட்டுக்காலில் அந்த நம்ம ஆனா பெண்ணோட பேர் மீனா. ஆமா அதான் அந்த பேர் தான் அது. அதான் பாருங்க, இப்படி தொடர்பு ஃபேமிலியோட தொடர்பு ஏற்படுத்தி தான் நான் வந்து வச்சிருப்பேன். அப்புறம் வந்து எங்க லட்சுமி, அது வந்து அக்கா அவார்டுக்கு வந்தாங்க அக்கா. ஆமா அவங்க தான். இது வந்து ராணி, நந்தினி, ஜெயந்தி எங்கள இருக்க ஜெயந்தி. அப்புறம் வந்து எங்க இந்திரா அத்தை, எங்க அம்பு அஜித் எங்க ஓகே எங்க இந்திரா அத்தை. இப்போ வந்து எங்க முத்துராசு, அவர் வந்து நீங்க கொட்டுக்காளி வந்தா தெரியும் அவரோட ஒர்க் என்ன அப்படின்ட்டு. எங்க செல்வம் அம்மா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானவன் பாண்டி. அவன் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைம்ல இருந்து கோலாங்கலுக்கு கொட்டுக்காலில் நடிச்சிருக்கான். ஆனால் எல்லா படத்துலையும் அவன் வேலை எல்லாத்தையும் விட்டு வந்து என் கூடயே வந்து இந்த படம் உருவாகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருப்பான். அவன் விஜய், அவனும் கொட்டுக்கால் நடிச்சிருக்கான். அவன் தம்பி. இன்னொரு எங்கள் அண்ணன் குமாரன் இருக்காப்புல, அவர் வர முடியல, அவர் கொஞ்சம் வேலையில் மாட்டிக்கிட்டாப்புல. அவர் ரொம்ப முக்கியமான ஆள். அப்புறம் வந்து எங்கள் லட்சுமி விஜயலட்சுமி, அதான் உண்மையாவே இப்போ இவங்களெல்லாம் தாண்டி அது ஒரு கொட்டுக்காளி தான். அது தனியாக வந்து எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ தான் தவறி போயிருக்காரு. அது தனியாக குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் தான். வேற யாரு? எங்கள் அத்தாச்சி இந்த இருக்குல்ல, அதுதான் எங்கள் மூத்தது. கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் நான் கட்டிருக்க வேண்டியது, என்னோட கொஞ்சம் முன்னாடி பிறந்துச்சு. ஆனால் இன்னும் சைட் அடிச்சுட்டு தான் இருக்கேன். அவர் வந்து ரொம்ப முக்கியமான இந்த கொட்டுக்காளி. என்னோட ஒய்ஃபு நிலா, அருவி நிலா. இவங்க எல்லாத்துக்கும் இவங்க கூட வந்து இப்போ இவங்க அடாப்ட் ஆகி இவங்களை வந்து 1, 2 எல்லாத்தையுமே வந்து அனுசரித்து கூட்டி போகிறதுல எல்லாருமே எங்கள் வீட்டு பொம்பளை ஆளுகளுக்கு தான் ரொம்ப முக்கியமான பங்கு. அதில் இவளும் ஒருத்தி, ரொம்ப முக்கியமான. நான் சும்மா ஒருமையில ஒருத்தின்றேன். அப்புறம் இந்த இருக்கார்ல தலைவர் தம்பி, இங்க பாருங்க இவர் தான் பேரன்பு. ஆமா ஆமா ஆமா. ஹாய் சொல்லிரு. ஹாய் சொல்லு. ஆமா சொல்லுங்க. அவன் இவங்கெல்லாம் வந்து மாப்பிள்ளை விஸ்வா இருக்கல, இது பயங்கரமான வாயாடி. இது வந்து வருஷனு, அவன் தான் மித்ரனு. அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷாட்ல வருவார் கொட்டுக்காலில, ஆனா பயங்கரமா சாப்பிட்டு போயிருவாரு. இந்த தங்கச்சி எல்லாருமே அந்த பொண்ணு எங்க திவர்சனா உங்க அக்கா பொண்ணு. ஆமா எங்க அக்கா பொண்ணு. அவங்க பொண்ணு. ஓகே. ஆமா ஆமா ஆமா. அப்போ அவங்க தான் மாசமா இருக்காங்க. சோ இதுதான் முன்ன பின்ன எனக்கு தெரியல எப்படி போறது எப்படி வர்றதுன்ட்டு இவ்வளவு பேர் இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாரும் கொஞ்சம் பேர் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டம். இல்ல நானே இப்ப இவங்க எல்லாம் உட்கார வச்சு எனக்கு பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பயங்கர எமோஷனலான ஒரு விஷயம்ல. அது இன்ட்ரிகாவும் சொல்ல, இவங்க பின்னாடி என்னென்ன இருக்கு, என்னென்ன வழிகள் இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். அவங்கள கூட்டியாந்து உட்காந்து பார்த்தாலே தெரியல, இங்கேருந்து போய் ஒரு ஆளாக மாறுறதுன்றது இருக்குல்ல, அதுக்கு இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் முக்கியம். அது அவங்க முன்னாடி பேச எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லும் போதே அதோட இதே பெயின் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஏன்னா இப்படி ஒரு இடத்துல இருந்து நம்ம போய் பல வழிகள் தாண்டி போராட்டங்கள் தாண்டி நீங்கள் ஜெயிச்சிருக்காருன்றதா அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் முக்கியமான காரணம். ஸோ ஒவ்வொருத்தர் எல்லாருமே இப்போ நம்ம பேசலாம். அம்மா பேசலாமா? தம்பி, நீங்கள் வந்ததுக்கு எனக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வினோத்ராஜுக்கு வந்தது எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டானோ அவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி வந்துட்டியா. மேலும் மேலும் நல்லா வரணும். சின்ன வயசுல நடந்த கதைகள்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. இல்ல அண்ணனை பத்தி தான் கேக்குறேன் நானு. இது சினிமாவுக்கு பிறகு பிடிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வந்துருன்னு சொன்னான். இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது மாதிரி நான் வந்து மீண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. சரி உன் போக்கிலே போவோம்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். இப்ப எங்களை வந்து எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறாரு. அம்மா சினிமாவுக்கு போறது பிடிக்கலையாம அது என்ன பண்றது அவங்களுக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட அதிகபட்ச ஆட்சி என்ன, போத்தீஸ்னு ஒரு கடை திறந்துருக்குல, அங்க போய் ஜவுளி வேலைக்கு சேர்ந்தா ஒரு மாசம் ஒரு 4000 3000 கிடைக்கும்ல. நீ எதுக்கு சினிமா அதுன்னு அவங்களுக்கு தெரியாம பேசுறது. அதெல்லாம் என்ன பண்றது. ஆனா உங்களுக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லா மக்களும் சந்தோஷப்படுறது, நானும் சந்தோஷப்படுறேன். அதோட போதும், இந்த அளவுக்கு இன்னும் மீண்டும் நல்லா வரணும் எனக்கு. ஏன்னா அதான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. தவப்பான அறை இழந்து ரொம்ப தூரத்து கஷ்டப்பட்டேன். அவன் பட்ட கஷ்டம் எதிரி கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு யாரும் தயவு இல்லாம அவனே கையை ஊண்டி எந்திரிச்சு வந்துட்டான். அது ரொம்ப சந்தோஷம்பா எனக்கு. கூழாங்கல் பாத்தீங்களா? பார்த்தோம். கூழாங்கல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்க எல்லாம் படத்தை பார்த்து இல்ல, நாங்க செல்ல போட்டு காமிச்ச மருமக. சொல்லுங்க. செல்ல போட்டு காமிச்சா மருமக நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே பாராட்டினாங்க. என்னோட தாய் பிள்ளைய பூரா பரவாயில்ல, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன், இனி ஒரு சிரமம் இல்லை உனக்கு, பட்ட கஷ்டம்லாம் போதும் சாந்தி, உன் பேர சொல்லி தானே வச்சிருக்கேன், அதனால நல்லா வந்திருக்கு படம் அப்படின்னாங்க. சரி ரொம்ப நன்றி. நம்மளால எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க.
பரவாயில்ல, எல்லா பேருமே தாய் பிள்ளைய பூரா அந்த டிக்கெட்டா கொள்ள பேர் இருக்காங்க. அவங்க பூரா வாழ்த்துக்கள் சொன்னாங்க பார்த்துட்டு. ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா. நீ அடுத்து கொட்டுக்காளி வரல, நீ அடுத்தடுத்து படம் 2-3 படம் எடுத்தா தானே அவன் உட்காந்து எந்திரிச்சிக்க முடியும். அதைத்தான் அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்க சினிமா பாப்பீங்களா? பையன் சினிமா இப்ப தேட்டருக்குள்ளதான் கதையை போடுது. அப்படியே ஒரு சினிமாக்கு வேணாம் நீங்க இல்ல, என்னன்னாலும் ரொம்ப சிரமப்பட்டான்ல. சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் ஆர்வத்துக்கே இவங்க தான் காரணம். தீபாவளி வந்துடக்கூடாது, இருப்போம். நார்மலாவே தேட்டர்ல தான் இருப்போம் எல்லாருமே மாநாடு புக் பண்ணி ஓடிடுவாங்க. போய் எல்லாருமே ஓடிடுவோம் தேட்டருக்கு. ஒரு நாளைக்கு சாப்பாடு கட்டி கொண்டு போயிருவோம். அங்க உட்காந்து ஆளுக்கு ஒரு உருண்டையா பிடிச்சி படத்தை பாக்குறது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். எங்க வீட்டு வெளியவே உள்ள என்ன ஓடுதோ சவுண்ட் எல்லாமே கேட்கும். டிக்கெட் எடுத்து உள்ள போறது முன்னே சொல்லிடுவோம். இதான் சொல்லி முடிச்சிருவோம். நாங்க தான் பெரிய ரிவ்யூரு. அங்க பாக்குறதுக்கு முன்னுக்கே சொல்லிடுவோம். மூணு தியேட்டர் சுத்தி இருக்கும். நடுவுல எங்க ஏரியா. அங்க வந்து உள்ள ஓடுற படங்களோட சவுண்ட் எல்லாம் கேட்கும். ஓகே, அத வச்சு நாங்கதான் பெரிய ரிவ்யூவர்ன்றாங்க. நீங்க என்னடா ரிவ்யூ பண்றீங்க? ஐயா அப்படி சொல்லல, அது வேற அப்படி இல்லனே. இந்த படத்துக்கு போலாமான்னு சந்தேகம் இருக்கும்ல. ஆனா அந்த ஆடியோ மட்டும் வச்சு எப்படிப்பட்ட படம், நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு சொல்லிடுறாங்கல்ல. அப்ப கொலாடியில இல்ல எங்கேயாவது போகும்போது, கடை போகும்போது, இட்லி கடையில உட்காந்துருக்கும் போது, ஏண்டி புது படம் போட்டிருக்காங்க நல்லா இருக்காடி அப்படின்னு கேட்டாலே சொல்லிடுவான். ஆமா, அது சவுண்ட் கேட்டுச்சு, அதை வச்சு ஒண்ணும் சொல்ல முடியாது. சரிப்பா சொல்லுங்க, அப்புறம் போவோம் படத்துக்கு. அதை வார போய் எதுக்கு 10 ரூபா 5 ரூபா செலவு பண்ணிட்டு வாங்க. பெரிய ரிவ்யூவரா தான் இருந்து பல லாஸுக்கு நாங்க கொஞ்சம் காரணமா இருந்திருக்கோம். அம்மா சொல்லும்போது ஒருவேளை சினிமாக்கும் உங்களுக்குமே தொடர்பே இருக்காது போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவங்களுக்கு சினிமாக்கு போறது பிடிக்கல, அண்ணா சினிமாக்கு போறதுன்னு சொன்னாங்களா. ஆனா அவ்வளவு கதைகள் இருக்கு. அந்த ரோ முழுக்க வந்து இவங்க தான் இருப்பாங்க. முன்னாடி சீட்ல உட்கார்ந்துருவா, பின்னாடி உட்கார மாட்டோம். முன்னாடி சீட்ல தான் எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே வந்து ஏதோ ஒண்ணு வந்து அப்புறம் படுத்துருவோம். மேல இருக்கும், மீனாஸ் தியேட்டர் இருக்கும், அங்க மேல மேடை இருக்கும். நாங்க வீட்டுல தலைவி சடி உட்காந்து படுத்துறது, பேசாம எல்லாரும் படுத்து பாக்குறது. 7 நாள்னா எங்க வீட்டுல 14 நாள் படம் பாப்பா. தம்பிக்கு வந்து அம்மாவுக்கு படத்துக்கு போற பிடிக்கலன்ற, நம்ம பிள்ளை போய் அங்கே கஷ்டப்பட போதோ வைக்கிதோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருந்து அம்மா மைண்டில் வளர்ந்து அப்படி ஆச்சு. இப்போ போய் பார்க்குறப்ப அவங்க வந்து நம்ம மயம் தானான்னு அவங்களுக்குள்ளே ஒரு மீண்டு வர முடியாத சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம பிள்ளை போய் அங்கே கஷ்டப்படுது. ஏன்னா ஒரு நாள்லாம் ஃபோன் பண்ணி 2 நாள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறான். பேசிவிட்டு அம்மாட்ட இப்படி இருக்கேம்மான்னு சொல்ல முடியாமல் விட்டான். எதனால என்கிட்ட வந்து சொல்லிடுவான் தம்பி. அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன். என்ன ஏதாவது எங்கள் அப்பா எப்படி இருப்பாரோ அது மாதிரி எங்களுக்கு என் தம்பி. நாங்கள் வந்து வினோத்து அப்படின்னோம்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க நம்ம குடும்பம் அப்படின்னு நினச்சிடுவான். தம்பி அப்படின்னா போதும், அவனுக்கு நம்ம குடும்பம் சந்தோஷத்தில் இருக்குது இப்போ அப்படின்னுவான். அப்போ அவனோடைய இதை என்கிட்ட சொல்லாமல் நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறப்ப சொன்னேன், அக்கா அம்மாட்ட சொன்னால் ரொம்ப இது பண்ணிடும், நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுக்கான்னா. எங்களால் சீர்கடிக்க முடியலை. இப்படிலாம் இருக்கான். நம்ம வந்து இன்னைக்கு 10 ரூபா சம்பாரிச்சாலும் நம்மக்கிட்ட அவன் இருந்து சம்பாரிச்சிருக்கலாம் போலக்க. அவன் ஒரு ஆசைப்படுறான், நம்ம வீட்டில் இருந்து இந்த அளவுக்கு ஆசைப்படுறான்னு அவனை அமுச்சு விட்டோமே, இப்படி கஷ்டப்படுறானா அப்படிலாம் எங்களுக்கு மைண்டில் தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கூழாங்கல் எடுக்கிறான்றன்னு சொல்கிறப்ப நம்ம தம்பி ஒரு படம் எடுக்கிறானா அப்படின்னு அந்த இடத்துல போய் நின்று அவன் சாப்பிட்டு இது அதாவது என்ன சொல்கிறேன், டைரக்டர் சொல்லுவாங்கல்ல ஆக்ஷன் சொல்கிறத பார்க்கவே எங்களறியாமல் ஒரு இது வந்துச்சு. நம்ம தம்பி பட்ட கஷ்டம்லாம் இதாயிருச்சு அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது இதாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்க. அவன் இன்னும் நல்லா வரணும். இன்றைக்கி எங்கள் அப்பா எப்படி இருக்காங்களோ அந்த இடத்துல எங்களை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். எங்களுக்கு கூட பிறந்ததே ஒரு வரமா நினைக்கிறேன் அவனை. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. எவ்வளோ எமோஷனாக பேசுகிறாங்க. அக்காவை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள். நீ சொல்றதுதான் எமோஷனல் ஆகிறனால எங்கனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. இது பர்சனலாக ஒன்று சொல்லணும். நாங்கள் வந்து அண்ணனை வந்து இப்போ பேட்டிக்காக சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. வினோத்துன்னு பேரை சொல்லியே கூப்பிட்டு பழகியாச்சு. அவன் வந்து ஒவ்வொரு இதுலேயும் சொல்லுவான், இல்லை அது கஷ்டப்பட்டுச்சுக்க, ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருக்க, என்னை அனுப்பிவிட்டுச்சுக்க, அதனால தான் அப்போல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. நாங்கள் எப்போ இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருந்தோம். அவன் எங்களோடைய ஒரு கூட்டுக்குள்ளே வந்து இருந்த மாதிரி இருந்துட்டு வெளியில் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம், அதை அப்படியே விட்டோம் இல்லாமல் அதை மேற்கொண்டு முயற்சி எடுத்து ஒவ்வொரு இடமா போய் திருப்பூரில் கஷ்டப்பட்டிருக்கான் நிறைய. அவனோட இது உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
அவன் வினோத்தோட மறுபக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் மட்டுமே அவனோட இதுக்கு காரணமே தவிர நாங்கள் வந்து சொல்லுவோம் என்ன நான் இப்படி வந்துட்டேன்னு எது என்ன நினைக்கிறீங்களா விட்டுட்டு வந்துட்டேன்னு உங்களை நினைக்கிறீங்களால. ஏன்னா அடுத்தடுத்து எங்கள் வீட்டில் ரொம்ப எமோஷ்னலாலாம் ஒன்று நடந்துச்சு. நான் இருக்கணும் இப்போ அங்கே உங்களை நான் அந்த மாதிரி விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, என்னடா வந்துட்டு இன்னும் நீ கிளம்பாமல் இருக்க, நீ ஆசைப்பட்டல நீ போடான்னு சொல்லி நாங்கள் இது மட்டும் தான் பண்ணியிருக்கோமே தவிர அவனுக்கு தோல் அவ்வளோதான் தட்டி கொடுத்துருக்கோம். இல்லை வினோத்து நாங்கள் இங்கே இருக்கோம், நீ அங்கே இரு, நீ போனால் எதையும் சரியாக செய்வேன்னு எனக்கு தெரியும். இன்னும் எங்கள் அப்பாவோட பேர் அழிஞ்சு போகிற இடத்துல வந்து இன்னார் மயன்னு நிற்க வச்சு இன்னமும் எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் அப்பாவுக்கோ அவன் பெருமை தான் சேர்த்துறியா. இவன் வந்து ஒரு வரோன்றதை விட எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னு தான் சொல்லணும். இல்லைண்ணே எவ்வளோ எமோஷனாக பேசுகிறாங்க. அப்போ புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் பேட்டிகளில் பேசுகிறதும் சரி, உங்கள் லைஃப் பற்றி நீங்கள் சொல்கிறத தாண்டி அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்க வந்து அவ்வளோ பெருமையாக அவ்வளோ தன்மையாக வந்து சொல்லியிருக்காங்க, நான் ஒன்றுமே பண்ணல, எல்லாமே வினோத் தான் காரணம்ன்ட்டு. ஆனால் நீங்கள் எல்லாமே இந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் ரொம்ப எமோஷனலா இருக்கு. என்ன நான் சொல்ல நினைக்கிறீங்க? இந்த இன்டர்வியூ ஏதோ வேற மாதிரி போயிடும். பர்சனலா நிறைய இடத்துல அண்ணன் எங்களை பத்தி சொல்றியால, அது எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. அவன் இப்ப அதோட எங்களுக்கு 1000 மடம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு பண்ற எல்லாமே எங்க பிள்ளை குட்டிகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருக்குள்ள எந்த மனசாபம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் வினோத் வரான்னு சொன்னா எல்லாரும் அந்த இடத்துல இருப்போம். இவன் சொன்னது உண்மை. என்னன்னா ஃபோன் பண்ணி கேட்பேன். அதாவது என் கல்யாணம் முடிஞ்சதோட இவன் சென்னைக்கு போயிட்டான். என்னடா வினோத் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பேன். என்னால் செய்ய சொல்கிற, என்னடா வேலை பார்க்குற, எனக்கே தெரில என்ன வேலை பார்க்குறேன்னு அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த ஒரு கல்யாணம் முடியல எல்லாம் சரியாயிருண்டா, அவங்க சைடில் இந்த ஏதாவது உங்களுக்கு பார்த்தா உனக்கு ஏதாவது ஆகுண்டா அப்படின்னுவேன். முத்துப்புல கூட போனால் டீ கிடைக்கும். அவன் சொன்னது இன்னும் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. முத்துப்புல கூட போனால் டீ கிடைக்கும், ராணிப்புல கூட போனால் சாப்பாடு கிடைக்கின்ற நிலைமையில் நான் இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணி என்னால் பண்ணேன். நான் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா 15 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு படி வந்திருக்கான். இன்னும் நிறைய வரணும், நிறைய படம் பண்ணணும். நாங்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கோம், நல்லா இன்னும் வரணும். வினோத் வந்து நாங்கள் சொல்கிறோம்ல, எங்களுக்கு இவ்வளோ மெயினான கேரக்டரு, இப்படி மெயினான கேரக்டராக நாங்கள் மிஸ் பண்ணி தான் இருக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். அவர் தேர்ந்தெடுத்த ஃபீல்டு அப்படி, இப்போ போக வேண்டிய இடம் அப்படி இருக்குது அப்படின்றோம்ல. அவை இங்கே இருக்கிற மாதிரி ஒரு இதை கொடுக்கறது வந்து எங்கள் அண்ணி நிலா தான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே இவ இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறது. அவை இல்லாத இதை வந்து அந்த ஃபீலவே கொடுக்க மாட்டான். நாங்கள் வினோத்தே இல்லைனாலும் நாங்கள் எப்போ வேணால் போகலாம், அங்கே நிலா இருக்கும். நம்மளை பார்க்க கேட்க என்ன ஏது பிரச்சனை. அதே மாதிரி ஒரு 2 நாள் ஃபோன் வரலைன்னா, ஒரு ஏதோ ஒன்று வரலைன்னா, என்ன நீ ஃபோனு நீங்கள் அடிக்கல, என்னாச்சு ஏதாச்சு, அண்ணன் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் என்ன பண்ணுறீங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்குறதா இருக்கட்டும், கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விசேஷம்னா வேறு எதாக இருக்கட்டும், நிலா கிட்ட போகலாம். ஃபோன் அடித்தோம்னா பேசுவோம். நிலா இருக்குது. வினோத்திட்ட இப்போ அடிக்க முடியாத சூழ்நிலை. இப்போ அண்ணன் நிறையா ஃபாரின் அது இதுன்னு போயிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களால் சொல்ல முடியாது. இப்போ ஒரு 2 வருஷமாகவே எதுனாலும் வினோத்துன்ற வார்த்தை கொஞ்சம் குறைஞ்சி நிலான்ற வார்த்தை அதிகமாகிடுச்சு. ஆமாம், எதனாலும் நிலா 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 அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. இப்போ அவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் டக்குன்னு இப்போ அவங்க வளர்ந்த விதமே கொஞ்சம் வேறையாக தான் இருக்குது. நான் படித்ததாக இருக்கட்டும், ஆளுகள் அவங்க வீட்டில் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்க இடத்துலையே பிறந்து வளர்ந்துட்டாங்க. இப்போ அண்ணனை அடாப்ட் பண்ணி பிடிச்சி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணி வச்சோம். அது ஒரு பெரிய கதை. வந்துட்டு டக்குன்னு எங்களை ஏற்றுக்கிறது, எங்களோட ஜெல்லாகிறது. இந்த ஒவ்வொருத்தவங்க ஒரு ரொம்ப அன்ரிசர்வாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டக்குன்னு ஜெல்லாகிறது இவங்க இந்த மாதிரி தான் இப்படின்றது ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கனெக்டடாக வச்சுருக்குது. ஒரு புது பிள்ளை, ஒரு அண்ணனோட ஒய்ஃப், அந்த ஃபீலிங்ஸே என்றைக்குமே கொடுத்ததில்ல. இந்த மாதிரி எங்களை வந்து ரஃபாவும் ஃபோனில் பேசவும் முடியாது. நாங்கள் என்ன ஒருனா சரியான ஒரு குரங்குங்க, டவக்குன்னு ஏன் வரமாட்டோம் படக்குன்னு பேசிடுவோம். அந்த மாதிரி ஆளுகிட்ட வந்து அதை சாஃப்டாகவும் பேசணும், அதே இடத்துல வரவு வைக்கணும். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நீ கிளம்பிட்டீங்களா, சூப்பர் அடி சூப்பர் அடி, வந்துருங்க நீ ஆயுசு வைக்கிறதுல பயங்கர ஆள். யார்கிட்ட என்ன பேசணும், எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும், இதுகிட்ட இப்படி தான் போடுன்றத அவர் டைரக்ஷனை பயங்கரமாக அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை பார்க்குறது ஒரு டைரக்ஷன் தான், அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. அவருக்கு ஏற்ற ஒய்ஃபாவோ இந்த குடும்பத்துக்கு ஏற்ற அண்ணியாவோ எங்களே புரிஞ்சுக்கிற முடியாது. இப்போ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நான் 1/2 மணி நேரம் 2 சண்டை வந்துடும். அந்த மாதிரியான கேரக்டர். ஆமா, அது ரொம்ப யாருக்கிட்டையுமே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே சிரிச்சே பேச முடியாது, அவ்வளோ சண்டை வந்துடும். அது எல்லாத்தையுமே ஒரு கனெக்டடாக கொண்டு போய் ஜெல்லாகிறது இருக்குல்ல. புது பிள்ளை அந்த வந்ததுலேருந்து எப்படி இருக்காளோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கா. சரி, அடுத்து அத்தா இந்த அத்தை வாங்க 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 வாங்க, நீங்கள் காதல இறங்குங்க வாங்க. இந்த வினோத்ராஜ் வந்து கொட்டுக்காளி படத்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல. இந்த கொட்டுக்காளி படம் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் நிறைய இழப்பு இழந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வினோத்ராஜுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு.
இந்த படம் எடுக்க போகிற முதல் நாள் வந்து அதுக்கு பின்னாடி தொடர்ந்து எங்களுக்கு இழப்பு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து தவிர்க்க முடியாத கட்டத்தில் இந்த படம் எடுத்திருக்கு என் மருமையே. நிறைய அதில் வந்து நான் இந்த கூழாங்கல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு என் மருமையும் தெரியாது. ஆனால் இதில் வந்து நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். புதுசாக பண்ணதுலேருந்து படம் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அழுக கண்ணீரோடு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதனால் இந்த படம் மக்கள் நல்லபடியாக ஓடி நல்லபடியாக என் மருமை வந்தால் அது ரொம்ப நன்றி. என்ன ஆச்சுண்ணே? என்ன இல்ல அதுதான் இவங்க எல்லாருமே இந்த படத்தோட கனெக்ட் ஆயிருக்காங்களா, சரி இவங்களாம் இந்த படம் இன்னும் யதார்த்தமா ஆகும்னு சொல்லி இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பயிற்சி கொடுத்து எல்லாரையும் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இறப்பு ஏற்படுது. அந்த இறப்புல வந்து எனக்கே தெரியாது, எனக்கு அப்படியே ஹிட்டன் பண்ணி எனக்கு மறைச்சு. இதுகளோட ஆச்சரியமா என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியாம அந்த எங்க யாரு எங்க இப்போ எங்க அத்தாச்சியோட வீட்டுக்காரு அவர் இறந்துருக்காரு. அவர் முக்கியமான ஒரு ஆளு வந்து வீட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தவர். அவர் இறந்த விஷயத்தவே எங்ககிட்ட என்கிட்ட மறைச்சு இவன் படம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு தெரிஞ்சா இவன் ஏதாவது இதாயிருவான்னு சொல்லி மறைச்சு இதுகெல்லாம் வந்து ஷூட்டிங் முடிச்சோடனே வேகமாக வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டு இப்போ எங்களை காணான்னு தேடுவான் அப்படின்னு சொல்லி உடனே காலைல வேகமாக வந்து அந்த அழுத முகத்தோட எங்கிட்ட காட்டாம அந்த காட்சிகள்லாம் நடிச்சிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு அது தெரியும் போது அதான் நம்ம எனக்கு தெரியல, அதான் நான் சொல்றேன்ல எல்லாம் எல்லாமே எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? ஏன்னா நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல மறுநாள் தான் எனக்கு தெரிய வருது. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு மறுநாள் ஷூட்டிங் முடிய போகும்போது எனக்கு தெரிய வருது இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அது அவங்களோட அண்ணன் அந்த உட்காந்துருக்கால முத்துராசு, அவங்களோட அண்ணன். அது வந்தது ஓடியான்ட்டா உடனே எல்லாருமே இங்கே வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே இவனுக்கே தெரியாது. காலைல 5:30 ஃபோன் வருது. வரவுமே நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து வந்துட்டோம். நான், பாண்டி, விஜய், முத்துராசு, ராசு, இங்கே இருக்கிற எல்லாருமே எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. முக்கியமான ஆள் முத்துப்பிள்ளை, பாண்டி எல்லாரும் இருக்கவங்க இவங்களாம் முக்கியமான ஆள் இருக்கிறவங்க. எந்த பிள்ளை ராசு எல்லாரும் முக்கியமாக இருக்கிறவங்களே இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க, ஏன் போகிறீங்க ஒரு நாள் வினோதத்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே இருக்கிற மற்ற பேர் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கல்ல சினிமாவில், வந்து கேமராமேன்லேருந்து எல்லாமே முதல் நாள் நைட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. காலையில் இது சாப்பாடு முதற்கண்டு இதில் இந்த இடத்துக்கு இங்கே போகணும் அங்கே போகணுன்னு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவான். அவன் வேஸ்ட் ஆயிடுவான். அவங்க சொன்னது உண்மை. அவங்க என்னன்னா வினோத்துக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவன் பக்கம் பாதிக்கும். இப்போதான் ஒரு கூழாங்கல்னு கிடத்துன்னு ஒரு படம் அடுத்து வந்திருக்காவே. அப்போ அவனுக்கு வந்து நம்ம இதை வந்து சொல்லி அவனுக்கு இதாயிடக்கூடாது அப்படின்னு எல்லா பேருமே நாங்கள் சொல்லவே இல்லை. கேட்குறேன் அந்த ஸ்பாட்டில் வந்து இது ஒரு இதில் எடுத்தா தோப்புல என்னங்களா அப்படி இருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லைடா என்னமோ இல்லைடா ஒன்றும் இல்லைடா எதுவுமே இல்லைடா அப்படின்னு தான் அவெல்லாம் ரொம்ப ஒரு எல்லா பேருமே அவனுக்கு கூட பிறந்த அண்ணன் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே தான் எல்லாருமே இங்கேருந்து ஓடணும். அந்த அளவுக்கு அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப சொன்னாக்கில் இது எடுத்துட்டு இருக்கல பூஜை முடிஞ்சாங்கிட்டு மறுநாள் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டான், இங்கே சிறைச்சிங்க அவன் வழியும் தாங்கிட்டு தான் அங்கே வந்து நிற்கிறான். வந்து ஆக்சிடென்ட் கட்டு சொல்லணும்ல. அது இன்னொன்று என்னன்னா ஒவ்வொரு நடிகருக்குள்ளே வந்து எப்படி நீ நடிக்கணுமோ நான் அந்த இடத்துல நடிச்சு காமிச்சிருவேன். உடனே இந்த பிள்ளை மகனை விட்டுரு சொல்லலாமா எனக்கு தெரியல என்னன்னு, என் மகளை விடுப்பான்னு அந்த இடத்துல கத்து. நீ ஆக்சிடென்ட் கட்டுன்னு சொல்கிறதுல இப்படி தான் கத்தணும். உன் மகளை வந்து ஒருத்தர் அடிக்கிறியா, நீ இப்படி கத்து, நீ இப்படி பண்ணு. ஒவ்வொரு ஆக்ஷன் கட்டுன்னு சொல்கிறப்போனா அந்த இடத்துல வந்து நடிகராகவும் நடிச்சு காமிச்சிருக்கா. இப்படி இந்த இது இருக்குது, இந்த எமோஷனை நீ வெளிப்படுத்தணும், இந்த இடத்துல நீ பேசி ஆகணும். நீ தாய் எப்படி இருப்பா அந்த உள்ளுணர்வு உணர்ந்து நடி வயிறு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான். நிறைய கஷ்டம் தான் பட்டிருக்கான் வாழ்க்கையில். நாங்கள் இந்த ஒரு படத்தில் கூட நடிச்சதுனால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு. சரி ஓகே ரொம்ப சீரியஸாகவே போயிட்டு இருக்கு. ஏதோ சரி ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசுங்க. இப்ப இந்த அடுத்து நந்தினி பேசுவார். இப்ப நந்தினி பேசுவார். அவனை என்ன சொல்றேன்னு தெரியல. நான் வந்து அவன் ஷூட் எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு படத்துக்கு போயிருந்தேன். அது எப்படி சும்மா சொல்கிறேன் சும்மா சாதாரண சொல்கிறேன். அப்போ ஷூட் போயிருக்கையில் நான் எப்பயுமே பசி தாங்க மாட்டேன். சாப்பாடு எனக்கு எங்கே போனாலும் சரி அவன் முதல்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க, கோவம் வந்துடும். இதே மாதிரி நான் வேறு ஷூட்டுக்கு போயிருந்தேன். சத்தியமாக யாருமே நான் சொல்கிறேன், இவனை மாதிரி ஒரு டைரக்டராக யார் வர்றவங்களும் வந்து ஒரு படத்தை பார்த்தோ அதை பண்ணி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்க நடிக்கிறது அந்த டைரக்ட் பண்ணுற கஷ்டம் எல்லாமே எங்கள் படத்தில் வந்து எங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாப்புல. நல்ல டைரக்டர் தொழில். அதே மாதிரி இவங்க அப்படி அவங்க அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். நான் இப்போ போன ஷூட்டில் எனக்கு சரிச்சனா அவங்களுக்கு சரிச்சனா கேட்டேன். அந்த ஆள் முழிக்கிறாரு, என்னப்பா அந்த பையன் என்ன ஓரத்தில் நிற்கிறீங்க, எனக்கு சரிச்சனா உனக்கு சரிச்சனான்னு. நான் சொன்னேன், எங்கள் டைரக்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் அது ஒன்று. சினிமா ஃபீல்டில் யாரையும் பயப்படக்கூடாது. நம்மளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை நீங்கள் இயல்பாக பண்ணுங்கள்.
வாழ்க்கையில முன்னேறி வருவீங்கன்னு சொல்லி கொடுத்த ஒரு டைரக்டர் டைரக்டர், அது போக அத்தம்மையன். தப்பா எடுத்துக்கிறாங்க, சினிமா பிள்ளை எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது, ஏன்னா அடிபட்டு வந்துட்டா, அதனால நான் சொல்றேன். கொடுங்க. ஆமா அண்ணே அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்கண்ணே. மணி சிவா கேரக்டரை பத்தி நான் சொல்றத காட்டி நீங்க படத்துல பார்த்தா இல்ல படத்துல நாங்க பாக்குறோம், அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கணும்ல. படம் பார்த்தா படம் பாத்தீங்கன்னாலே மணி சிவான்றது தனியாவே தெரியும். இந்த படத்துக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்காக வினோத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையாலுமே. ஆனா இந்த மாதிரி ஒரு இது ரிஹர்சல் போய்கிட்டு இருக்கையில நம்மலாம் தியேட்டர்ல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டேன்னு என்னடா படம் எடுத்தேன் போயிடுவோம் நம்ம. ஆனா சத்தியமா அவன் சென்னை போயில எல்லாருமே ஃபேமிலியும் சொல்லுவாங்க எங்கிட்ட, அவனை இருக்க சொல்லுங்கப்பா. நானே சொல்லுவேன், என்னடா மெட்ராஸுக்கு போய் என்னடா பண்ண போறேன் நானே கேட்டவன். இந்த படத்துல நடிக்க விட்டுட்டு அவனுக்கு அந்த கதையோட ஆர்வம் வரத்தண்டிக்க விடவே மாட்டான். நீ எப்படி போனாலும் சரி, அவனுக்கு பிடிச்சிருந்த மாதிரி வந்தா தான் அவன் விடுவான். அப்ப கேட்டேன், வினோத்து நான் இனிமேல் தேட்டரில் போய் உட்காந்தா எல்லா படமும் நல்லா இருக்கும் சொல்ல மாட்டேன், ஏன்டா இங்கே கடுக்கிற கடி எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு. அதனால இனிமேல் எந்த படத்தையும் யாருமே தவறா பேசாதீங்க. நான் அப்போ அடுத்து என் ஒய்ஃப் பேசுவாங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சாருன்னு தான் கூப்பிடுவேன் இன்ன வரைக்கும். ட்ரெயின்ல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். மீட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நல்லா ஃப்ரெண்டா நார்மலா பேசிட்டு இருந்தோம். நார்மலா ஒரு லவர்ஸ்லாம் எப்படி பேசினாங்கன்னா நார்மலா பேசிட்டு இருப்பாரு. இவர் என்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, போய் ஓசோ புக்கு வாங்கி படி, போய் ஓசோ புக்கு வாங்கி படின்னு தான் என்கிட்ட சொன்னாரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கும் லவ் பண்ற தாட் அதெல்லாம் இல்லை. ஒரு மாதிரி ஓசோ புக் வாங்கி படிக்க சொல்றாரு, என்ன இருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு புக்கு பத்தி நாலேஜ்லாம் இல்லை. காலேஜ் போவேன், ஸ்கூல் போவேன், படிப்பேன், வருவேன், அவ்வளோதான். போய் படிக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பைக் எடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போய் புக் எடுத்துட்டு வரேன்னு சொன்னோன்னே போய் எடுத்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி புக் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. மத்த மாதிரி இன்னமும் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, என்னோட ஆசைன்னா பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்ல. இவர் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லி போயிடாம இப்போ ஒன்று எடுத்துட்டு இருக்காருல்ல, இதே மாதிரி இண்டிபெண்டன்ட் மூவி மட்டும் வேற எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் இஷ்யூ. அவருக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட பர்சனலா என்னோட ஆசை என்னன்னா, இவர் இதே மாதிரி இண்டிபெண்டன்ட் மூவி மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா கூழாங்கல் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொட்டுக்காளி நான் பாக்கல. நீங்களே பாக்கலையா? இந்த வரை காட்டல. வெளிநாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் காட்டுறீங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு பாராட்டுறாங்க, நீங்க உங்களுக்கு காட்டலன்றீங்க. தியேட்டர்ல கூட்டிட்டு போய் எங்களை அப்பதான் காட்டுவாரா? அது நாங்க இருந்த ஏரியால போய் பார்க்கணும்னு நினைச்சு வச்சிருக்கோம். சென்னைக்கு வரப்ப கேட்டிருக்கோம், சொல்லுவாங்க நீங்க இங்கெல்லாம் பார்க்க கூடாது, தியேட்டர்ல நீங்க பார்க்கணும், அப்ப எல்லாமே நீங்க நடிச்சது அப்படின்றவா எங்ககிட்ட. அதனால இன்னும் நான் படம் பார்க்கல. கூழாங்கல்ல கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அங்க ஃபெஸ்டிவல்ல ஸ்க்ரீன் ஆனிச்சு. அங்கதான் ஃபர்ஸ்ட் கூழாங்கல் பார்த்தேன். உண்மையே சொல்லணும்னா நான் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன படத்துல என்ன சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னால அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஆனா என்னமோ ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் கழிச்சுதான் நான் ரியலைஸே பண்ணேன், படம் வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு நீங்க கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்னன்றது அது தெரியல. ஆனா எனக்கு இப்படிதான் படம் பண்ணணும் இதே மாதிரின்றாங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவ கண்டிப்பா அது எனக்கு படம் எடுக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு நான் சர்வேயர் ஆகுறதுக்காக நம்மளுக்குன்னு ஒரு இப்ப ஏன்னா முதல் தியேட்டருக்கு வருது இல்லையா, இந்த தியேட்டருக்கு எந்த அப்படியே வியாபாரத்தை மையப்படுத்தி தான் ஒரு கலை இயங்கிட்டு இருக்கு. கலை வியாபாரத்தை சார்ந்துதான் இருக்கு. அப்போ இந்த கொட்டுக்காலியான படங்கள்லாம் தியேட்டருக்கு ஒரு வரவேற்பு பெறும்போது, இந்த படத்தையும் பார்த்து ரசித்து எல்லாரும் கொண்டாடும் போது தொடர்ந்து இந்த மாதிரியான படம் எடுக்கிறதுக்கு எனக்கு வழிவகுக்கும். நான் சர்வே ஆக முடியும். தொடர்ந்து என்னமோ பண்ணி நான் இருந்துட்டு தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போசர் ஆகிறது, கண்டென்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வியாபாரத்தை சார்ந்துதான் இருக்கு. ஸோ அந்த இது கைக்கூடி வரும்போது தொடர்ந்து இது மாதிரி படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்க போறோம். அவன் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃபேமிலியில எல்லாருமே உங்களை அண்ணன் வினோத் அண்ணா இருந்த இடத்துல இன்னைக்கு உங்க பேர் சொல்லி உங்களை தான் சொல்றாங்க. இந்த குடும்பம்
நீங்க இந்த ஊர் தானா? மதுரை? இல்ல, நான் வந்து காரைக்குடி. நீங்க காரைக்குடி. ட்ரெயின்னா எந்த ட்ரெயின்? எங்களுக்கும் தெரியல, வேற கேளுங்க. யாரு என்னங்க பல சஸ்பென்ஸ்கள் இருக்கு. என்ன ட்ரெயின்? நான் வந்து முத ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு எந்த ஸ்கிரிப்ட் எழுதினாலும் சும்மா தனுஷ்கோடிக்கு போய் நான் வந்து சும்மா கடல்கிட்ட வாசிச்சு காட்டுவேன். எப்பயுமே இந்த பொட்டுக்காளியா இருக்கட்டும், இனிமேல் வர்றதா இருக்கட்டும், கூழாங்கலும் அப்படித்தான். அப்படி வாசிச்சு காட்டுவேன். எனக்கு தெரியல, நான் அந்த டிராமா குரூப்ல இருந்தேன்ல, நாடகம், அவங்க அப்படி போய் பண்ணுவாங்க. அது ஏதோ ஒரு மித்தா ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு 2 கடல் கூடுற இடத்துல பண்றது அப்படின்றது. அந்த மாதிரி போய் கூழாங்கல வந்து நான் போய் வாட்ச் காட்டு வரும்போது இவங்களை நான் மீட் பண்ணேன். யதார்த்தமா ட்ரெயின்ல வந்து ஒரு கோ பேசஞ்சர். ஆமா, கோ பேசஞ்சர் ஆக்சிடென்ட். எப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சினிமால தான் இப்ப ட்ரெயின்ல இப்ப கௌதம் மேனன் சார் படம்லாம் பாத்தீங்கன்னா வாரணமாயிரம்லாம் வந்து சூர்யா இருப்பாரு, அவங்க சமையலா இருப்பாங்க. திடீர்னு சினிமால நம்ம பாக்குறோம், ரைட்டு. நிஜத்துல வந்து எப்படி நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆச்சரியத்தான் எங்களுக்கும். அப்படி ஆளுக்கு எப்படி லவ் அப்படியே சன்னியாசியா தான் ஆயிடுவாரோன்ற ஒரு பயத்திலே இருந்தோம். இவனுக்கு எப்படி லவ் வந்துச்சு, அதுவும் ட்ரெயின்ல. இவன் எல்லாத்தையும் நம்மளவே நோண்டி எப்படி ட்ரெயின்ல பார்த்தோன்னே விழுந்தாரு அப்படின்னு சொல்றது ஒரு ஆச்சரியம். அவர் லைஃப்ல நடந்த ஒரே ரொமான்டிக்கான விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான். அண்ணே அப்ப சொல்லுங்கண்ணே, இதை நீங்க எப்படி, அது எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கு, அந்த சந்தேகம் இருக்கு, எப்படி அது அப்படின்னு. இல்ல அது இல்ல அது ஒரு அவங்க 2 பேரும் தானே ட்ரெயின்ல வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணது வந்து அப்ப அந்த இடத்துக்கு அந்த மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ள அந்த மஞ்சள் கலர் அந்த கருப்பு கலர் சட்டைன்னு சொன்னாதான் தெரியும் எப்படி லவ் முட்டுச்சுன்னு. ட்ரெயினோட திலானமா நம்மள போயிட்டா இருப்பாங்க. அது சும்மா ஒரு ஸ்பார்க் தான். ஒரு நாள் காதல்லே பண்ணிட்டாங்க, எங்க பண்ணாங்க இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப டிராவல் போச்சு. அது ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் வந்து அப்படியே 4 வருஷம் இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ் உங்க தானே? இல்ல தெரியாம ஃபர்ஸ்ட் லவர் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, கதைப்புறமா எல்லாத்தையும் எடுக்கிறீங்களா, உங்க மனசுக்குள்ள ஒரு லவர் இருந்திருக்கும்ல, உனக்குன்னு ஒய்ஃப் கிடைக்க எப்படி வரணும்னு. நீ என்னடா இன்னும் இன்டர்வியூ எடுக்கிற? பக்கமா கேட்டாரு. அண்ணா சொல்லுங்க, அதான்டா நீ சொல்லி பத்தி நம்ம தனியா பேசுவோம். நீங்க சொல்லுங்க, அண்ணா சூப்பரா கேட்டாமல சொல்லுங்க. அண்ணா கேளுங்க, மறுபடியும் அதான் கேட்டேன், ஒரே வார்த்தை அவ்வளவுதான். நீ அவன் தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. இல்ல ஐயா, அண்ணா சும்மா சொல்லுங்க. போற போக்குக்கு நம்ம அதெல்லாம் தெரியல, பார்த்துருந்தோம் பிடிச்சிருந்தோம். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு, இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வர்றவங்களே ஏதோ வச்சு நம்ம வந்து காப்பாற்ற முடியுமா அப்படி. இந்த அவங்க சொன்ன மாதிரிதான் நம்மளே வந்து இது உண்மைக்கே அங்க வந்து அப்படிதான் இருக்கும். காவிரி காலில் நின்றுட்டு எவன் டீ வாங்கி கொடுப்பான், எவன் சாப்பாடு வாங்கி கொடுப்பானே ஓடிட்டு இருந்துச்சு பொழுது. அந்த டயத்துல இந்த சைடே நம்ம தாட்டே போகாது. நம்ம ஃபுல்லா வந்து சினிமா புத்தகம் எதோ வழியாவது எனர்ஜி எடுத்துட்டு இங்க சர்வே ஆயிட முடியுமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சாச்சுன்ற ஒரு சின்ன தைரியம். அப்போ வந்து பார்த்தோன்னு ஒரு சின்ன ஸ்பார்க்கு, சரி ஓகே நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சு சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தோம். அப்படின்னு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே போல. எப்போ ஒரு வாட்டி அவங்க கால் பண்ணுவாங்க, நான் எப்போ ஒரு வாட்டி கால் பண்ணுவேன். அதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது சரி ஒரு படம் பண்ணி முடிச்ச ஒரு தைரியம் வந்துச்சு. சரி ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோமே, இவங்களை அப்ரோச் பண்ணா எப்படி இருக்கணும், அப்ரோச் பண்ணேன். பாவம் வந்து சிக்கிட்டாங்க. லவர்ஸ் மாதிரி வந்து நாங்க வந்து போன்ல வந்து அவ்வளோலாம் பேசினது இல்லை. மற்ற லவர்ஸ் மாதிரி நாங்க லவ் பண்ணதுல மிஞ்சி போனா ஒரு 20 தடவை தான் பேசியிருப்போம். அவ்வளோதான் எங்களோட ஃபோன் கால்ஸே இருந்திருக்கும். 6 மந்த்துக்கு ஒரு தடவை பேசுவோம், அவ்வளோதான். அப்பயும் ஒரு புக்கை படின்னு தான் சொல்லிட்டு என் ஃபோன் எல்லாத்தையும் பேசிட்டு என்ன பண்ற, நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்டு கடைசியா இந்த புக்கு ஒன்று வந்திருக்கு, இந்த புக்கு நீ போய் படி. வீட்டுல எப்படின்னு இப்ப லவ் மேரேஜ் என்னன்னா என்ன, எப்ப உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்களே, அதனால எல்லாம் உடனே சம்மதமா? இவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே. 4 மாசம் 6 மாசம் நீங்க போன் பண்ணிடுவீங்க. ஒரு நாளைக்கு நாங்க தான் மேக்ஸிமம் லவ் பண்ணிட்டே இருந்தோம். அவர் வந்து அப்ளிகேஷன் போட்டாரு. அதுக்கப்புறம் லவ்ல ஃபேமிலியா பண்ணிட்டு இருந்தோம். அவனுக்கு ஒரு இது இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அவன் பக்கம் ஒரு குடும்பம்னு ஆயிரும்ன்ற எல்லாருமே ஆசை எங்களுக்கு. அதனால அவன் சொன்னோன்னே எங்களுக்கு வேற எதுவுமே தெரியல, அவனை கட் பண்ணிட்டு அங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் கூப்பிட்டு மதிச்சு எல்லாத்தையும் குடும்பத்துல கூப்பிட்டு வந்து ஒப்பீனியன் சொல்லிட்டான். இந்த மாதிரி லவ் பண்றேன் ஒரு பிள்ளை இந்த மாதிரி அப்படின்னு நீங்க எல்லாரும் உங்க விருப்பத்தை சொல்லுங்க. எல்லாத்து விருப்பத்தோட தான் ஃபேமிலியா தான் கல்யாணம் முடிஞ்சுச்சு. யாருமே அவனுக்கு வந்து அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. எல்லாருமே நினைச்ச அவளா எதிர்பார்த்து எப்படா போய் முடிப்பான்னு பார்த்தோம். இப்படி என் கதை போயிரும்னு நினைச்சேன். சரி ஏதோ ஒரு பொண்ணை கூட்டியாந்து அழகர் கோயில காமிச்சேன். கூட்டியாந்து காமிக்கல. அப்ப எல்லாருமே நாங்க கூடி மாடி போனோம். வேணான்னு இவ்வளவு தூரத்துக்கு விரும்பி வாரியா, அப்ப அவனுக்கு பிடிச்சது கூட்டிட்டு வாரியா. எல்லாருமே நம்ம ஒற்றுமையா இருந்து சரின்னு சொல்ற வார்த்தையோட நின்றுக்கிறோம். அவன் வாழ்க்கை நீ மேல எப்படி பார்ப்பானோ அவன் பாத்துக்கிறட்டும். யார் தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லாமே பிள்ளைகளும் தந்தாப்புல சரின்றுச்சுங்க.
சரி அப்படியா உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க நான் முடிச்சுக்கிறேனே. எங்களுக்கு விருப்பம் தப்பா நாங்களும் சொல்லிட்டோம். எங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு மகளா இருக்கு, அதுக்கு நான் தாயா இருக்கேன். ஒருத்தர் இந்த உதயத்தை கொடுத்துருக்காரு, இது போதும் எனக்கு. ஆமா. அப்பா அப்பா எங்க இருக்கா? அப்பா எங்க? அப்பா எங்க இருக்கா? அம்மா எங்க? எங்க இருக்கா? நிலா. சொல்லு. இந்த சந்தோஷம் தான்ப்பா எங்களுக்கு வேணும் ரொம்ப. பேசுங்க பாண்டி, இல்லை அதுக்கு ஆக்ஷன் சொல்லுங்கப்பா. இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே வந்து பேருக்கு தான் அண்ணே, மற்றபடி அவர் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து எங்கே போனாலுமே ஒரு ஃப்ரெண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் இருப்போம். சின்ன வயசுலேருந்து எங்கள் ஏரியா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சேட்டைக்காரங்களாம் திரிவாங்க. என்னை விட்டுருந்தா நானும் இப்படி போயிருப்பேன். எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸில் கைக்குள்ளேயே வச்சு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வாடா இப்படி தானே இருக்கணும், அங்கிட்டு போனால் அது வந்து வேற பாதை, அங்கிட்டு போயிட்டேன்னா உன்னால் இங்கிட்டு வர முடியாது, இங்கிட்டே வரான்னு கைக்குள்ளேயே வச்சு ஒரு சைடு கொண்டு போனாப்புல. அது போக அண்ணன் சின்ன வயசுலேருந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பை போட்டு விற்க போவாப்புல ஒரு சில நேரம். அப்போ கூட்டி போயிடுவாப்புல, சன்னா ஸ்கூல் லீவ் வா என் கூட வா. இன்னொரு அண்ணன் கொத்தனார் வேலை பார்ப்பாப்புல, சனிக்கிழமை மட்டும் வேலைக்கு போவாப்புல, வா சனிக்கிழமை வேலைக்கு போயிடுவோம் கூட்டி போயிடுவாப்புல. இன்னொரு நாள் பிளட் டெஸ்ட் எடுக்கிற இடத்துல வேலை பார்த்தாப்புல, அப்பயும் கூட்டிகிட்டு போயிடுவாப்புல. அதுக்கடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாப்புல, அப்பயும் கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. கூழாங்கல் பண்ணாப்புல, அப்பயும் கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. அப்படியே கைக்குள்ளேயே வச்சிருக்காப்புல. தடம் மாறாமல் இன்னும் அவர் கூட வந்து கரெக்டாக ஒரு இடத்துல செயல்படுக்கிறோம்னா அது காரணம் அவர் தான். ரொம்ப நன்றிண்ணே. என் வாழ்க்கை ஒரு பாதையில் போனால் அதுக்கு நீயும் ஒரு காரணம். ஆர்டன் விருதுக்கு ஏற்கனவே வந்திருக்கேன். ஆனால் அன்றைக்கி மேடையில் என்னால் பேச முடியல. ஆனால் அன்றைக்கி பேசுறதுக்கு மாமாவுக்கு ஆசை நிறையா இருந்துச்சு, என்னால் பேச முடியல. அன்னைக்கு எமோஷனல் அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னார். நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு இந்த மேடையில் நான் என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்துருக்காரு, நம்ம அதை புரிஞ்சுக்கிறாமல் எவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கோம்னு அன்றைக்கி தான் எனக்கு விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் சொன்னேன், என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் மாமா எங்கள் மேலே மரியாதைக்கு மரியாதையும் அவங்க மேட்சுக்கு மேலே மரியாதையும் நான் என்றைக்கும் மதிக்க கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. சூப்பர்ண்ணே. மச்சான் தயவு இருந்தால் மலையேறலாம்பாங்க, அந்த மாதிரி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. வரும் அண்ணே நல்லா வரும் போகும், நம்மளை பார்க்கும், அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. அது நல்லா வந்துருச்சு, நம்மளை பார்த்துக்கிறது அதெல்லாம் ரைட்டு. இப்போ இந்த கொட்டுக்காளின்றது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். அந்த படம் வந்து பூலாங்களுக்கு நான் கூட இருந்தேன், பார்த்தேன். நான் போய் 40 நாள் ஷூட்டில் இருந்தேன். கொட்டுக்காளி வந்து நம்ம போய் பார்த்ததில்ல, இதுக பூரா நடிக்குங்க. என்னால் ரொம்ப வினோத் ரொம்ப கஷ்டமாக நடிக்க வைக்கிறா, அப்படி எப்படின்னு பாவமாக புலம்புங்க எல்லாமே. இது நீங்கள் முப்பதால் பார்க்குறீங்க, நான் பூலாங்கல்லே பார்த்துருக்கேன், அப்படிதான் பண்ணணும் நம்ம அப்படின்னுங்க. போக போக அதுகளே பழகிருச்சுங்க. அப்போ இதுகளே சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க, இல்லை வினோத் வந்து அவன் அப்படிதான், அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இதுகளாவே ஏற்றுக்கிருச்சுங்க. நம்ம அண்ணே நம்மளை தாண்டி, நிலாவை தாண்டி, குடும்பத்தை தாண்டி, தன் பிள்ளையோட தாண்டி, தான் உயிரை தாண்டி சினிமா மட்டும்தான் உசுறு வினோத்துக்கு. அவன் உசுறு பெருசு கிடையாது, சினிமான்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உசுறு. கண்டிப்பாக சொல்கிறேன், பூலாங்கல் 1 மடங்கு இருந்துச்சுன்னா கொட்டுக்காளி பல மடங்கு ஆகும், கண்டிப்பாக ஆகும். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அண்ணன் படம் தேட்டரில் 23ஆம் தேதி பார்க்க போகிறோன்ற எண்ணம் தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் பார்த்துடணும், வாங்க நம்ம கூட இன்னைக்கு டிக்கெட்டு காசு செலவு பண்ணி ஒரு ஊரை கூட இழுத்துட்டு போய் நம்ம அண்ணன் படத்தை பார்த்துட்டு வந்துடணும். நானும் இங்கே இருக்கவங்ககிட்டலாம் சொல்லி வச்சிருக்கேன், என் சார்பில் எங்கள் அண்ணன் படத்தை கூட்டிகிட்டு போய் நான் காமிச்சிடுறேன், எனக்கு அது போதும். எங்கள் அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுது, ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் பூலாங்களுக்கு எதிர்பார்த்தோம், ஆனால் அது நாங்கள் ஓடிஜியில் தான் பார்த்தோம்ல. இந்த கொட்டுக்காளி வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். என் ஊரில் இருந்தால் எனக்கு தெரிஞ்சவங்க வினோத் தங்கச்சி, எனக்கு யாருமே தெரியாது, மனோர மருமக அப்படின்றத சார்ந்து தான் எங்களுக்குள்ள ஒரு 10 வீட்டுக்கு தான் தெரியும். நான் அந்த கம்மா வேலைக்கு போவேன், அங்கே எங்கள் அண்ணன் இப்படி நாங்கள் சொல்லுவோம். இப்போ அவங்க பார்த்துட்டே உன்னை விகடனில் பார்த்தேன்டி, அவன் அவங்க அண்ணன் அடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இப்படிலாம் எங்கள் அண்ணன் மூலியமாக தான் நாங்கள் தெரிகிறோம். அதனால இந்த கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகணும், கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் படத்தை பார்க்கணும். மேலும் மேலும் அண்ணன் நல்லா வரும் கண்டிப்பாக. ஒரு கஷ்டப்பட்ட வீணாகாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டுருக்கு, கண்டிப்பாக மேலும் மேலும் அது நல்லா வரும். பேசுங்க, தமிழ் சினிமாவை கொண்டாடுது. எங்கள் அப்பாவுக்கு வந்து படிப்பு பற்றி எதுவுமே தெரியாது, எங்களை படிக்க வச்சது எங்கள் மாமா தான். நான் 8th முடிச்சு 9th போகும்போது அம்மா சேர்த்து விட்டுச்சு. வினோத்துக்கு ஃபோன் அடிச்சு, வினோத் 8th முடிச்சிட்டாவ எந்த ஸ்கூல் சேர்ப்போம் அப்படின்னு கேட்டுச்சு. மாமா வந்து சொல்லிச்சு, தெப்பக்குளத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் சேரு, நல்லா படிப்போம் மக அப்படின்னு சொல்லிச்சு. மாமா தான் சேர்த்து விட்டுச்சு ஃபீஸ் கட்டி. கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்பிச்சு, நல்லா பார்த்துக்குச்சு. எங்கள் அப்பா வந்து எங்களை நல்லா படிப்புக்கு இதனால எங்கள் மாமா வந்து
எங்க அப்பா ஸ்தானத்துல என்னை படிக்க வச்சு பாத்துக்குச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்த்து உங்க மாமா நம்ப மாட்டாங்க யாரும். வச்சா உங்க மாமா அப்படின்றாங்க, எங்க தாய் மாமா தான் நம்ப மாட்டாங்க யாரும். உண்மையே எங்க தாய் மாமா தான், எங்க மாமா தான் இது அப்படின்னா, சரி அப்படியா போட்டு அனுப்புனா க்ளோஸ் போட்டு அனுப்புவோமா, அதுக்கப்புறம் தான் நம்புறாங்க. ஓ உங்க மாமா சரி இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டாங்களா அப்படின்ட்டு. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. சூப்பர். அப்ப எல்லாரோட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், நம்ப மாட்டேன். இவனை வந்து லாஸ்டா தான் கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த இவங்க ஃபேமிலி எல்லாம் இவங்க இருக்காங்கல்ல, இவங்கள இன்னொருத்தன் முக்கியமான ஒருத்தவன், அவன் ஒரு ஃபேமிலி தான். இங்க வா. அவன் வந்து எல்லா குரூப்லயும் இருப்பான். என்னோட லைஃப்ல ஃபேமிலினா ஃபேமிலிக்குள்ள வந்துருவான், ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்துருவான், தம்பினா தம்பிக்குள்ள வந்துருவான். இவன் வந்து இந்த அவனை சொல்லியிருந்தேன்ல, அவன் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைட்டில் வந்து இது பண்ண, இவன் வந்து நான் வந்து சும்மா அசிஸ்டன்ட் தேடிட்டு இருந்தோம்ல, அந்த டைத்துல இருந்து என் கூட இருக்கான். ஃபுல்லாக கூட மட்டும்தான் இருப்பான். என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் இவன் ஃபேஸ் பண்ணுவான். இவன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே நடக்க இவன் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அந்த சஞ்சு தம்பி தான் ரொம்ப பெரிய எனக்கு பலம். இவன் கொட்டுக்காலையிலே ஒர்க் பண்ணிருக்கீங்க. கொட்டுக்காலியில வந்து அவர் கேரளால போற படத்துல வருவாரு. கொட்டுக்காலியில வந்து ஸ்டார்டிங் ஸ்கிரிப்ட்ல இருந்தா இப்போ உண்மையே கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போய் அங்க 2-3 படத்தோட அசிஸ்டன்ட்ல ஒர்க் பண்ணி அங்க கான்டாக்ட் பில்ட் பண்ணி இப்போ ஒரு சூப்பர் கதை எழுதிருக்கான். அந்த கதை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேசுறதுக்கு என்ன சொல்றது, ஏதாச்சும் சொல்லுடா, ஏதாச்சும் சொல்லி கொடுப்பான்ற மாதிரி. இங்க இருக்க எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து கதையா பேசிக்குவோம். நாங்க இங்க பாத்துட்டு வெளியில வந்து என்னடா நடக்குறீங்க, நான் சில விஷயங்கள் பேசும்போது நாங்க வெளியில வந்து பேசுவோம்ல, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அப்பெல்லாம் அது கதையா மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாமே கதை தான் நமக்கு. கட்டத்துக்கு மேல நாங்க கேட்கவே ஆரம்பிச்சிட்டோம், நீ என்ன இப்படி உத்து பாத்துக்கிட்டு இருக்க, இதே சீனா எழுத போறீங்க அப்படி சொல்லிட்டுலாம் கேட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு உண்மைக்கு எனக்கு நான் வெவ்வேறு ஜானர் பண்ணணும், வெவ்வேறு கண்டென்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆசை. வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே வாய்ப்பு கிடைச்சா அப்படி இல்லைன்னா ஒன்றும் கவலையே போட மாட்டேன். வந்து இவங்களும் ஒரு 15-20 நாள் இருந்தா போதும், கூழாங்கல் மாதிரி கொட்டுக்காலிக்கு மாதிரி நிறைய கதைகள் ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதாவது அண்ணனை வந்து எப்பவுமே எங்கிட்ட வந்து பேசும்போது சிரிச்சு தான் பேசி பார்த்துருக்கோம். அப்படியே தான் பார்த்துருக்கேன் அண்ணனை. ஆனால் பட் இந்த கொட்டுக்காளி மூவில தான் பார்த்தேன் அவரோட முழு இதையும். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, அந்த ஷூட்டில் இருக்கும்போது அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஓனர். ஓனர் அவர் ஷூட்டில் இருக்கும்போது ஓனரு, வீட்டுக்கு வந்தப்பறம் அண்ணன். அவரோட இயல்பாக தான் அந்த இதில் சார்பாக வந்தது தான் அந்த கொட்டுக்காளி மூவி. சூரியனா இருக்கட்டும், மேமா இருக்கட்டும், ஆனால் வந்து கொட்டுக்காளி டீமோட எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக அவன் நடிக்க வேண்டிய இடத்துல நடிப்பான். ஆனால் இங்கிட்ட ஒரு பக்கம் டைரக்ஷன் போயிட்டே இருந்தாலும் அங்கிட்ட அவன் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மேமும் சரி, சூரியனும் சரி, எல்லாருமே அதே மாதிரி ஏடி பானக்கா, அன்பு, கிங்ஸ்லி, சின்ன பாண்டி, இந்த ப்ரோ ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் மீனா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இது அது என்னது ரிஹர்சல் அப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் மீனா எங்களுக்கு. இவரை வச்சு தான் எடுப்பாங்க, இவர் மெயின். அதே மாதிரி அந்த டீம்ல எல்லாத்துக்குமே வினோத்துக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அதே என்னைய செலக்ஷன் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க, அதுக்காகவே நாங்கள் நன்றி சொல்லணும். தடவை நான் வந்து ஷூட்டிங் இடத்துக்கு போயிருக்கேல, அப்பதான் தெரியும் எங்க அண்ணன் இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுறான். இவ்வளவு தூரத்துக்கு நம்ம சும்மா அசால்ட்டா பேசிட்டு போயிடுவான், எங்க அண்ணன் இப்படி டேரக்டர், எங்க அண்ணன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஆனா அந்த இடத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்க அண்ணன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஒரு படம் அசால்ட்டா சொல்றோம், நல்லா இல்ல, ஒரு சீன் எடுத்தா நல்லா இல்ல, இது என்ன கதை, இது என்ன பாட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா போயிடுவோம். ஆனா அந்த ஒரு சீனுக்குமே உட்காந்து நான் ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் தான் உட்காந்துருந்தேன். ஆனா என்னால உட்காந்து பார்க்க முடியல. இது என்ன திரும்ப கட் சொல்லிக்கிட்டே திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இது என்ன போனேன் முதல்ல அப்படின்னு. ஆனா அதை உள்வாங்கி அவன் வந்து எடுத்ததுனாலதான் அவன் இந்த நிலைமையில வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னும் மேலும் வருவான் எங்க அண்ணன். ஹாய் எல்லாருக்கும் ஹாய். எங்க மாமா படம் எடுத்திருக்காங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லியிருக்கேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நடிச்ச மாமா நன்றி அண்ணே. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எல்லாரையும் ஒன்னா பார்த்து ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி எவ்வளவு விஷயங்கள் பேசினாங்க. உங்க எல்லாருக்குமே வந்து வினோத் அண்ணன் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்காரு, வினோத் அண்ணனுக்கு நீங்க எல்லாரும் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கீங்க அப்படின்றத வந்து உங்க ஊருக்கு உங்க வீட்டுக்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இவங்க மத்தியில வந்து கொட்டுக்காளியை பத்தி நம்ம குடும்பங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி அதை விகடன் பண்றதுன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நம்ம கூழாங்கலுக்கும் சரி, இப்போ கொட்டுக்காளிக்கும் விகடனோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம நண்பர்கள் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்களுக்குலாம்
வந்து எடுக்கணுன்ற ஒரு சிரத்தை இருக்குல்ல, அது அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் பண்ணணும், இவங்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பியூராக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப தேங்க்யூ. பேரன்பு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அல்லு அர்ஜுன்லாம் இப்போதான் இங்கே புஷ்பா படத்தை நடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும். நாங்கள் அவர் ஆரம்பத்தில் என்ன தெலுங்கு படம் என்ன நடிச்சிருக்காரு, தெலுங்குல எந்த படம் ஹிட்டு, அதை பார்த்து அதை அந்த சீடியை போய் வாங்கிட்டு வந்து பார்க்குறது. நீ வில்லனை கை தட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னாங்க. இல்லை சார் நான் அஜித் பேர் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிரூபிச்சிங்க கடைசியா. அது அடுத்து அஜித் வரைச்சிட்டு கை தட்டணும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.